இது மேலாண்மை பொன்னுச்சாமியின் சிறுகதைகள் பாகம் 2 பிறந்த போதினிலே. ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாராயணிக்கு உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் இன்பத்துள்ளல், தலைகால் புரியாத சந்தோஷம். மனசுக்கு ஆனந்த பூக்கள் பூத்து சொரிந்து வண்ணமாய் சிரித்தன. கூரை வீட்டின் முன்பக்கத்தில் இன்று காலையில் திடுக்கென உதித்தெழுந்த சின்னஞ்சிறு ஓலைத்தாழ்வாரத்தின் நிழலில் கருப்பு குன்றாக நின்ற எருமை மாட்டை பார்க்க பார்க்க அந்த சிறுமிக்கு நெஞ்செல்லாம் நிறைந்து ததும்பியது. ஹாய், எங்க மாடு என்று எல்லையற்ற பெருமையுடன் பூரித்தாள். ஓர் உயிரை சுமந்து கொண்டிருக்கும் பெருமிதம் அந்த எருமையின் முகத்தில் ஒளியாகவும் உடம்பின் கருமையான மினுமினுப்பாகவும் ஒளிர்ந்தது. அதன் உப்பிய வயிறும் பால் நிறைந்து தடித்த மடுவும் கண்ணையும் நெஞ்சையும் நிறைத்து சந்தோஷமளித்தது. நேற்று தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்த இந்த மாட்டின் மீது நாராயணிக்கு இனம் பிரியாத பிரியம். கருப்பு வைரமாக ஜொலித்த அந்த கண்கள் அங்குமிங்குமாக நகரும்போது நாராயணியின் இதயத்தில் சந்தோஷம் பொங்கி பீரிட்டது. ஹாய், எங்க மாடு என்னையே பார்க்குது, வாளை ஆட்டுது என்று குதூகலிப்புடன் கைகொட்டி குதித்தாள். பின்பு சிரித்தவள் பூவாக சிதறும் சிரிப்பு, சங்கீதமாக இனிக்கும் வெள்ளை சிரிப்பு. அடியே நாராயணி, காதுல உழுலையா? எங்க போய் தொலைஞ்ச? சோ, வீட்டுக்குள்ளிருந்து வந்த வீரம்மாவின் அழைப்பில் அசதி தெரிந்தது. ஏதோ அவஸ்தையை சகித்து கொண்டிருக்கும் வேதனை இருந்தது. டிப்ஸ் 3. முடக்கத்தான் கீரையை சுத்தம் செய்து உலர வைத்து இட்லி மிளகாய் பொடி செய்யும் போது அரைத்து பயன்படுத்தினால் மூட்டு வலி குறையும்.